ஸோ இன்னைக்கு நம்ம தேவனை எந்த அளவில் நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம்? எப்படி ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுகிறார்? நம்ம ஆண்டவரை சரியாக தெரிந்து கொள்ள நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எபிசியர் 1வது அதிகாரம், எபிசியர் 1வது அதிகாரம் ஓகே 4வது வசனத்தை வாசிங்க. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஓகே, அதுக்கு முன்பாக 3வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஓகே, 6வது வசனத்தை வாசிங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். ஓகே, எப்போ அவர் இதை பார்த்தார் சொன்னா, நான் பார்க்குறோம் 4வது வருஷத்துல, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்படின்னா ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா, இந்த உலகத்தை உண்டாகிறதுக்கு முன்பாக எதுவுமே உலகத்துல உண்டாகல, சரிங்களா? எந்த காரியமும் உண்டாகல. அப்பேற்பட்ட ஒரு டைம்ல குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தை திரியேக குடும்பம், ட்ரினிட்டி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. இந்த குடும்பம் இருந்தது. இந்த குடும்பத்துக்குள்ளாக ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி, சரிங்களா, எல்லா வகையான நல்ல காரியங்கள் நிறைந்திருந்த ஒரு குடும்பம், இணைப்பிரியாத குடும்பம், சரிங்களா? ஸோ இந்த இணைப்பிரியாத குடும்பம் இங்கே மகிழ்ச்சிக்குள்ளார காணப்பட்டது. ஓகேங்களா? நீங்க வாங்க தம்பி, நீங்க வாங்க சிஸ்டர், நீங்க வாங்க. கண்ணீர் போட்டுருக்கீங்க. ஓகே ஓகே, நீங்க வாங்க. ஓகே, இதுதான் அந்த திருத்துவப்படும். கை பிடிச்சிடறவங்க ஏன் நான் கை பிடிச்சி ரவுண்டான்னு சொல்றேன்னா, இந்த குடும்பம் பிரிக்க முடியாத குடும்பம், சரிங்களா? எதுவுமே எந்த காரியத்திலும் இந்த பிதா குமார் பரிசுத்த ஆவியை பிரிக்க முடியாது. அப்பேற்பட்ட உறவுக்குள்ளார இருக்கிற குடும்பம். இந்த உறவுக்குள்ளார இருக்கிற குடும்பம் என்ன தீர்மானித்ததுன்னா, இந்த உலகத்திலே உண்டாகிறதுக்கு முன்பாகவே, சகலமும் உண்டாகிறதுக்கு முன்பாக தன்னுடைய பிள்ளையை குறித்து பிதா நினைத்தார். பிள்ளையை குறித்து எப்படி பார்த்தாரு சொன்னா, நம்மளை குறித்து எப்படி பார்த்தாரு சொன்னா, நம்ம அன்பிலே குற்றம் இல்லாதவர்களாக, சரிங்களா, அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக, சரிங்களா, தேவனுக்குள்ளாக நாம் அப்படியாக அன்பிலே நிறைந்தவர்களாக காணப்பட்டோம். என் பிள்ளை இப்படிதான் இருக்கும். என் பிள்ளை எப்படி இருக்கும்? அன்புல நிறைந்திருக்கும். என் பிள்ளை எப்படி இருக்கும்? குற்றம் சாட்டப்படாத பிள்ளையா இருக்கும். என்னை போலவே இருக்கும். என் மாதிரியே என் பிள்ளை இருக்குன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளையை குறித்து இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாக நம்மை மாத்திரம்தான் அவர் யோசித்தார். வேற எதையும் அவர் யோசிக்கல. நம்மளை மாத்திரம்தான் முதலாவது அவர் யோசித்தார். என் தங்கமே, என் செல்லமே, நீ என் மாதிரியே இருப்பா, என் முத்தே நீ என் மாதிரியே இருப்பா அப்படின்னு சொல்லி அவர் தன்னோட ஆவிலே அவர் மகிழ்ந்து கொண்டார் தன்னோட பிள்ளை குறித்து, சரிங்களா? ஸோ இந்த இந்த சந்தோஷமானது, இந்த மகிழ்ச்சியானது இந்த திருத்துவத்துக்குள்ளாக காணப்பட்டதுனால நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், ஆதியாகத்தில் அதுதான் ஆரம்பம்னு சொல்லி, ஆனால் ஆரம்பம் எங்கன்னு சொன்னால் இந்த திருத்துவத்துக்குள்ளார, சரிங்களா? ஸோ இந்த திருத்துவத்துக்குள்ளார இருக்கும்போது என்ன காரியம்னா, ஒவ்வொரு காரியத்தையும் இந்த உறவு எப்படி இருக்கிறதோ அதே போலத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் படைத்தார், சரிங்களா? மண்ணை படைக்கும் போது செடி படைக்கிறதுக்கு முன்பாக மண்ணை படைத்தார், அதுக்கு பிற்பாடு செடியை படைத்தார், சரிங்களா? மீனை படைக்கிறதுக்கு முன்பாக தண்ணீரை படைத்தார், அப்புறம் தான் மீனை படைத்தார். உறவு வைத்தார்,
மண்ணுக்கும் செடிக்கும் உறவு வைத்தார், தண்ணிக்கும் மீனுக்கும் உறவு வைத்தார். ஸோ ஒவ்வொரு காரியங்களும் உறவு இருந்தது, உறவுக்குள்ளார இணைந்திருந்தது. சரிங்களா? மீனையும் தண்ணியும் பிரிக்க முடியாது, செடியும் மரமும் மண்ணையும் பிரிக்க முடியும். என்னைக்காவது ஒரு நாள் மீன் மட்டும் நான் ரொம்ப நாள் நீந்துறேன், இன்னைக்கு நான் வெளியே படுத்துக்கிறேன் அப்படின்னு தான் என்ன ஆகிருக்கும், அது தாண்டி போயிடும். அதே போல செடி நான் ரொம்ப நாள் நிற்கிறேன், இன்னைக்கு நான் சாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும், அது செத்து போயிடும். ஸோ பிரிக்க முடியாத உறவு அவருடைய இந்த திருத்துவத்தின் அழகானது அவர் படைப்புக்குள்ளார ஒவ்வொரு படைப்பிலும் அவர் காண செய்தார். ஒவ்வொரு படைப்புக்குள்ளாரும் அவருடைய அழகையும் அவருடைய இணைப்பையும் காணும்போது நம்ம மகிழ்வு கொள்ளும். ஒரு குருவியை பார்க்கும்போது அந்த குருவியை சின்னோண்டு குருவிக்கு கொண்டு போய் பெரிய பாம்பை கொடுக்குறார், தேலை கொண்டு போய் கொடுக்குறார், கொட்டுற தேலை. அந்த சின்ன குருவிக்கு அதுக்கு என்ன மாதிரி கூட அதுக்கேத்தாப்புல சாப்பாடை மின்னு அந்த குருவி குஞ்சு கொடுக்குது. அதை வாயை திறந்துட்டு தான் இருக்கும், அம்மா கொடுக்கறது நம்பிக்கையோடு சாப்பிடும், அவ்வளோதான். ஆனால் அதோடைய அறிவை பார்க்கும்போது, ஞானத்தை பார்க்கும்போது எங்கேருந்து வந்தது, எங்கேருந்து இந்த உறவு வந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அதோடைய அழகு, அதோடைய செய்கை. சரிங்களா? தண்ணியில் ஒரு பூனைக்குட்டி விழுந்துச்சுன்னா அது வாயில் கவ்வி அது தூக்கிட்டு போகுது, கை வெறும் நடக்கிற கை தான். ஆனால் நம்மளுக்கு இருக்கிற கை மாதிரி அது என்ன செய்யுது, வாயில் கவ்வி கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு இயற்கையும் தேவனுடைய அழகை, தேவனுடைய இணைப்பை நம்மளுக்கு அப்படியே வர்ணிச்சு சொல்ற மாதிரி. பூக்களை எல்லாம் பார்க்கும்போது அப்படியே கட்டி அணைச்சிக்கலாமா இருக்கு. ரோசஸை பார்க்கும்போது, அது வாசத்தை பார்க்கும்போது அது அப்படியே நம்ம முழிக்கிறலாமா இருக்கு. ஏன்? அதோட அழகு நம்மளால சொல்ல முடியல, அதோடைய வாசத்தை நம்மளால சொல்ல முடியல. சரிங்களா? பூக்குள்ளார இருந்த அந்த பெர்ஃப்யூம் அப்படியே எடுத்து அது பெர்ஃப்யூம் நம்ம அடிச்சிட்டோமா, அதோட வாசத்துலேயே அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்து பிடிச்ச பெர்ஃப்யூம் நம்ம எடுக்கணும். அதுக்கு பின்னாலேயே போவோம். யாராவது ஒரு நல்ல பெர்ஃப்யூம் அடிச்சுட்டாங்கன்னா, ஐயோ இவ்வளோ வாசமாக இருக்கு, நல்லதாக இருக்கு. இந்த சில நேரத்தில் நம்மளே அறியாம நீங்கள் என்ன பெர்ஃப்யூம் இங்கே வாங்கிக்கிறீங்க, அது கொஞ்சம் சொல்லுவீங்களா அப்படின்னு. ஏன்னா அது மேலே அவ்வளோ நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு, அதுக்கும் நம்மளுக்கும் ஒரு தொடர்பு. அப்படிப்பட்ட தொடர்புக்குள்ளார ஆண்டவர் வைத்தார். ஸோ இந்த மாதிரி தொடர்புல தான் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் இணைத்தார். ஆனால் மனுஷனுக்குள்ளார வரும்போது அவர் எப்படியாக மனுஷனை சிருஷ்டித்தார். தண்ணீரையும் மீனையும் பேசினார், செடியையும் மண்ணையும் பேசினார். மனுஷனை பேசும்போது இந்த இடத்துல பேசப்பட்டது. ஓகே, ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 26 சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, வாசிங்க, வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சரிங்களா? மண்ணை பேசும்போது செடிக்கு உறவு இருந்தது, தண்ணீரை பேசும்போது மீனுக்கு உறவு இருந்தது. மனுஷனுக்கு பேசும்போது இந்த தெய்வீகத்துக்குள்ளார தான் பேசப்பட்டது. பிதா, குமார், பரிசுத்த ஆவி இந்த மூவருக்குள்ளார தான் பேசப்பட்டது. பிதா ஒரு நபராக இருந்தார், பரிசுத்த ஆவி ஒரு நபர், குமாரன் ஒரு நபர். ஆனால் இவர் மூவரும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்தார், மூவரும் ஒன்றாக செயல்பட்டார்கள், மூவரும் ஒன்றாக தான் எல்லாத்தையும் செய்வார், மூவரும் ஒன்றாக இருந்தார்கள். ஆனால் திருத்துவமாக இருக்கிற தேவன் ஒன்றாக இருக்கிறார். சரிங்களா? அந்த அந்த காரியம் தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இப்போ ஆண்டவர் நம்ம அவருக்குள்ளார இருக்கிறோம் சொல்றதுல இங்க பேசப்பட்ட வார்த்தை நம்முடைய சாயலில் நாம் மனுஷனை உண்டாக்குவோமாக சொல்லப்படும் போது இங்க தான் ஆவின் மனுஷன் உண்டாக்கப்பட்டார். சரிங்களா? இந்த இடத்துல ஆவின் மனுஷன் உண்டாக்கப்படும் போது அந்த ஆவின் மனுஷன் பிதாவை அறிந்திருந்தான், குமாரனை அறிந்திருந்தான், பரிசுத்த ஆவியை அறிந்திருந்தான். இந்த திருத்துவத்துக்குள்ளார அவன் காணப்பட்டிருந்தான். இந்த திருத்துவத்துக்குள்ளார தெய்வீகத்தை அவன் அந்த குடும்பத்தை அறிந்திருந்தான். சரிங்களா? பிற்பாடு ஆண்டவர் மண்ணை செய்து அந்த மண்ணுக்குள்ளாராக தன் ஆவியை ஊதும் போது அவன் ஜீவாத்மாவான மனிதனாக ஆனான். ஓகே, தேங்க்யூ. சரிங்களா? இதுதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. அப்போ இந்த உறவை ஆண்டவர் இல்லாம நம்ம வாழ முடியாது, ஆண்டவர் இல்லாம நம்ம கிடையாது, நம்மளை பிரித்து எடுக்க முடியாது.
ஆண்டவர் நம்மளை விட்டு பிரிய மாட்டார், நம்மளும் அவரை பிரிந்து வாழ முடியாது. சரிங்களா? அப்ப அப்பேற்பட்ட ஒரு உறவு இருக்கிற காரியத்துல தான் தேவனை போலவே நம்ம இருக்கிறோம், தேவனை போலவே நம்ம எல்லா காரியத்திலும் அவருடைய மகிமைக்குள்ளார இருக்கிறோம் சொல்லி அந்த காரியத்துக்குள்ளார தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம், ஆண்டவர் எப்படி இருக்கிறார். அப்ப நம்மளை அவர் உறவுக்குள்ளாராக நம்மளை சிருஷ்டிக்கிறார். அந்த உறவானது அவரை நம்ம நல்லா தெரிந்திருக்கிறோம். ஆவியில் அவர் எப்படிப்பட்டவர் சொல்லி நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா நம்ம அதை தெரிந்து கொள்ளாதபடி பிசாசுடைய பொய்யினால மனிதன் அந்த தன்மை இழந்து போனான். பிசாசு சொன்ன ஒரே பொய், அந்த பொய்யினால தான் அவன் என்ன செய்தான், அந்த அப்பேற்பட்ட ஒரு மகிமைக்குள்ளார நான் இருக்கிறேன் என்று சொல்கிற அந்த நம்பிக்கையை அவன் இழந்து போனான். ஆண்டவர் அவனை விட்டு பிரியல, மனுஷன்தான் அவனுடைய இருதயத்துல ஆண்டவர் விட்டு பிரிந்தார். அப்ப இந்த திருத்துவ குடும்பமானது எல்லா நேரத்திலையும் நம்மளோடு இருக்கிறது. சரிங்களா? மனுஷன் எப்போ தன்னோட சிந்தைக்குள்ளாராக தேவனையும் அவனையும் பிரிச்சு பார்த்தானோ, பிசாசு சொல்றது உண்மைதான். இப்போ நம்ம அந்த பழத்தை சாப்பிட்டா ஆண்டவர் போல இருப்போம் அப்படி சொல்லி அவன் நம்பினதுனால, அவன் தேவன் இல்லாம தான் வாழ முடியும்னு சொல்லி நம்பினதுனால அவனோட வாழ்க்கை என்னது, தேவனை பிரிஞ்சு வாழும் போது அவன் என்ன செஞ்சான், பாவத்துக்குள்ளார விட ஆரம்பித்தான். சரிங்களா? அந்த பாவத்துக்குள்ளார விழுறது என்னன்னு சொன்னா தேவனை அறியாமல் இருப்பது தான் பாவம். சரிங்களா? முதல் மனிதன் என்ன பாவம் செஞ்சிருப்பான்? எடால்ட்ரி பண்ணியிருப்பானா, அல்லது திருடி இருப்பானா, பொய் சொல்லியிருப்பானா, எங்கேயாவது கொள்ளை அடிச்சிருப்பானா, எதாவது செஞ்சிருப்பானா? செஞ்சானா? இல்லை. எந்த காரியத்தில் அவன் பாவம் சொல்லிய உணர்ந்து கொண்டான்? தேவனை அறிகிறதை இழந்ததுனால அவன் பாவமானான். ஸோ எப்போ நம்ம தேவனை அறிகிற காரியத்துல நம்ம விலகி போகிறோமோ அதுதாங்க உண்மையான பாவம். தேவனையிலிருந்து நம்மளை பிரிக்கிறதே நம்ம தேவனை அறிந்து கொள்ளாமல் நமக்குன்னு ஒரு தேவனை உருவாக்கி நம்ம செய்கிற காரியமெல்லாம் அதுதான் பாவம். உண்மையான தேவன் யார்? அந்த உண்மையான தேவன் நமக்குள்ளார உறவுல என்ன பேசுகிறார், என்ன காரியத்தை என்னோட ஐக்கியம் பெறுகிறார், என்ன காரியத்தை என்னோட உறவுக்குள்ளாராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம அதுல நம்ம வாழும் போதுதான் அவருடைய உறவுக்குள்ளாராக நம் தெய்வீகத்துக்குள்ளார வாழ ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய ஆவி அவருக்குள்ளாராக எப்போதும் வாழுகிறது. சரிங்களா? ஸோ இந்த நாளிலே நம்மளுடைய வாழ்க்கையானது எப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ம வாழ வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் சொன்னா, ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஓகே, எப்போ முன் கொடுத்திருக்கிறார்? எந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அவர் நம்மளை அவர் முன் கொடுத்திருக்கிறார் சொல்லி முதல் வசனத்துல நம்ம பார்த்தோம். எபேசியர்ல நம்ம பார்த்தோம். 4வது வசனத்துல நம்ம பார்த்தோம். உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே அவரை நம்ம முன் கொடுத்திருக்கிறார். தன்னோட பிள்ளையாக அவர் பார்த்தார், தன்னுடைய குமாரராக பார்த்தார், செல்லமே என்ற கூப்பிட குரலோடு அவர் பார்த்தார். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நாம் அந்த மகிமையை நாம் இழந்து போனதுனால இப்போ நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா, சரியா தப்பா, சரியா தப்பா, இது செஞ்சா சரியா இல்லை இது செஞ்சா சரியா தப்பா அப்படின்னு நல்லது கெட்டதுக்குள்ளாரே நம்ம சிந்தையானது திருப்பியும் போக ஆரம்பிக்கும். சரிங்களா? இயேசு கிறிஸ்து அந்த சிந்தனையை உடைத்து போடுறதுக்காக தான் சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்தார். இந்த பழைய மனிதனை அவர் என்ன செய்தார்? சிலுவையில் மரிக்கும்படியாக செய்தார். அவர் இறந்ததுனால நம்மளும் அவரோடு இறந்தோம், அவர் உயிர் தெழுந்ததுனால நம்மளும் அவரோடு உயிர் தெழுந்துட்டோம். அப்படின்னா இந்த பழைய மனுஷன் மரித்து போனால் மீண்டுமாக புதிய மனிதன் இப்போ நமக்குள்ளாராக என்ன ஆவியோடு வாழ்கிறார். விடுதலை ஆவியோடு, ஜீவ ஆவியோடு வாழ்கிறார். தேவனால புதிக்கப்பட்ட
மறுபிறப்பு அடைந்த இந்த புது மனிதன் நமக்குள்ளார வாழ்கிறார். ஸோ இந்த புது மனிதன் என்ன மாதிரி சாயலுக்குள்ளார காணப்பட வேண்டும் சொன்னா கிறிஸ்துடைய சாயலுக்குள்ளார காணப்பட வேண்டும். ஓகே, ஸோ இதுதான் ஆண்டவர் நம்மளை படைக்கும் போது கிறிஸ்துடைய சாயல் தான் படைத்தார். சரிங்களா? பிதா குமாரங்கிற சாயல், இயேசு கிறிஸ்து மூத்த மகன். அப்படிதானே முதல் வாசித்தோம் எபேசியர்ல. இயேசு கிறிஸ்து மூத்த குமாரன். அப்போ மூத்த குமாரன்னா நம்மளாம் இளைய குமாரன். சரிங்களா? அப்போ இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நம்மளும். அப்பா பார்க்கும்போது நம்மளெல்லாம் எப்படி பார்க்கிறாரு? இயேசு எப்படி பார்த்தாரோ அதே வண்ணமாக தான் நம்மள பார்க்கிறார். சரிங்களா? அதே வண்ணமாக தான் நம்மள பார்க்கிறார். அதே வண்ணமாக தான் ரெபேக்காவை பார்க்கிறார். எப்படி? இயேசுவை போல. அதே வண்ணமாக தான் ஜான் நாகமுத்துவை பார்க்கிறார். அதே வண்ணமாக தான் உங்க பேர் என்ன சொன்னீங்க? ரேச்சலை பார்க்கிறார். இவரை பார்க்கிறார். நம்ம எல்லாரையும் அதே வண்ணமாக தான் அவர் பார்க்கிறார். அவருடைய பார்வையில வேற எந்த வித்தியாசமும் இல்லை. தன்னோட செல்ல குமாரனை எப்படி அழைத்து முத்தம் கொடுத்து எப்போது அரவணைத்துக் கொண்டிருக்கிறாரோ அதே வண்ணமாக தான் நம்மளுடைய ஆவின் மனுஷனே இன்றைக்கு இயேசுவினால புதுப்பிக்கப்பட்ட மனுஷனாக நம்மளுடைய சிந்தை இன்றைக்கு அவரை முகமுகமாக சந்திக்க முடியாத, முகமுகமாய் பார்க்க முடியாத, இன்னைக்கு அவருடைய சாயலுக்குள்ளாராக பிதா பார்க்க முடியாத விரும்புகிறார். யாருடைய சாயல்? கிறிஸ்துவோடைய சாயல் நமக்குள்ளார வெளியே வருகிறது. கிறிஸ்துவோடைய சாயல் நமக்குள்ளார இருக்கிறதுங்க. எந்த வண்ணமாக இருக்குன்னு சொன்னா அவர் உலகத்துல எப்படி வாழ்ந்தாரோ அதே வண்ணமாக தான் நாம் இருக்கிறோம். அப்படின்னா அவர் அற்புத அடையாளம் செஞ்சாரா? நமக்குள்ளார இருக்குது. அவர் பிசாசு திறந்தினாரா? அந்த ஆவிதாங்க நமக்குள்ளார இருக்கிறது. அவர் நன்மை செஞ்சாரா? அந்த ஆவிதாங்க நம்மளுக்குள்ளார இருக்கிறது. சரிங்களா? அவர் இரக்கமா இருந்தாரா? ஏன்னா நம்ம படைக்கிறதுக்கு முன்பாகவே அவர் அன்பை வச்சு விட்டார். அப்படின்னா ஆண்டவருக்கு மட்டும்தான் அன்பு இல்லை, இன்னும் அப்படின்னு இல்லை, நமக்கும் அன்பு, அவருடைய அன்பை நமக்குள்ளார வைத்து நம்முடைய உருவாக்கினார். அப்ப நம்மளுடைய அன்பு குறையாது. அதனால்தான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அன்பானது ஒரு தப்பு செய்கிற மனுஷனை கூட நேசிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய அன்பானது பெருகுது. மன்னிக்கிற சுபாவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மன்னிக்க முடியாத சிந்தனை நமக்குள்ளார இருக்கும்போது கூட நாம் என்ன செய்கிறோம்? மன்னிக்கும்படியாக நமக்குள்ளார இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஏவி விடுகிறார். மன்னிக்கும்படியாக அவர் வழிகாட்டுகிறார். இயேசு எப்படி இருந்தாரோ அதே வண்ணமாக நம்மளையும் மன்னிக்கிற சுபாவத்துக்குள்ளார கொண்டு வருகிறார். சரிங்களா? அப்ப அந்த சுபாவத்துக்குள்ளார மாற்றப்பட்டவர்களாக நம்மளோட வாழ்க்கை காணப்படும் போது தான் நம்ம மறுபிறப்பு கிறிஸ்துவுக்குள்ளார பிறந்து அவருடைய தன்மையை நம்ம வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும். சரிங்களா? இல்லாட்டி இந்த உலகத்துல இந்த சரீர பிரகாரம் தான் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை வெளிக்காட்டணும். ஆனா பிதா அதை விரும்பல. கிறிஸ்து நமக்குள்ளார மூத்த குமாரன் வெளிப்படும்படியாக இருக்க வேண்டும் சொல்லி வெளிப்படுத்துறார். ஏன்னா மூத்த குமாரன் தான் நமக்கு எல்லாவற்றையும் ஜெயமாக செய்து முடித்து விட்டார். என்னால முடியாதுங்கிற இடத்துல உன்னால் முடியும் என்று சொல்லுகிற வார்த்தையை நமக்குள்ளார வைத்திருக்கிறார். நீ எதுக்குமே லாக்கி இல்லாத சொல்ற நம்மளுடைய எண்ணத்துக்குள்ளார என்னால உன்னால எல்லாமே முடியும் அப்படின்னு ஜெயத்தை நமக்குள்ளார வைத்திருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குள்ளாராக நாம் இந்த திருத்த குடும்பத்துக்குள்ளாராக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? நம்மளோட சிந்தையில எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கிறோம். எப்படி பிரிச்சு பார்க்கிறோம்? அப்பாவை தனியா பிரிச்சு பார்க்கிறோம், குமாரனை தனியா பிரிச்சு பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியை தனியா பிரிச்சு பார்க்கிறோம். அப்புறம் ஆவிக்குரிய மனுஷன் கிறிஸ்துவன்னு சொல்லி தனியா பிரிச்சு பார்க்கிறோம், உலகக்காரங்க அப்படின்னு சொல்லி தனியா பிரிச்சு பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் சொன்னா ரோமர்ல வாசித்தீங்களா? சகலத்தையும் அவர் கைக்குள்ளாராக வைத்திருக்கிறார். சரிங்களா? எல்லாமே நல்லவங்க கெட்டவங்க பிசாசு கூட அவர் கைக்குள்ளார தான் இருக்கிறார். வெளியே ஆண்டவரை விட்டு வெளியே வாழக்கூடிய எந்த ஒரு காரியமும் முடியாது. ஆண்டவருக்குள்ளாருன்னா சகலமும் வாழுகிறார். நல்லவர்களாக வாழுகிறவர்களும் அந்த மகிமைக்குள்ளார தான் வாழ்கிறார்கள். கெட்டவர்களாக வாழக்கூடியவர்களும் அந்த மகிமைக்குள்ளார தான் வாழ்கிறார்கள். அப்ப நல்லவர்களுடைய சாட்சியானது கெட்டவர்களை ஒரு கண்ணாடி போல நிறுத்துகிறது. நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய செய்கை அவங்களுடைய உள்ளங்களை மாற்றி கிறிஸ்துவை காணப்போகும் பொழுது அவர்கள் உள்ள மாறுகிறது. இந்த அன்பு, தெய்வனுடைய அன்பு இவங்க முகத்திலே காணப்படுது. அப்ப ஆண்டவர் எப்படி இருப்பார்?
அப்படின்னு சொல்லி கிறிஸ்துடைய அன்பு நம் முகத்துக்குள்ளார காணப்படும் போது அவர்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்கிறார்கள். அந்த ரட்சிப்பு அவர்களுக்குள்ளார வந்து அடைகிறது. ஆண்டவர் நம்மளை தான் பயன்படுத்துகிறார். ஏன்னா நம்ம அந்த வட்டத்துக்குள்ளார அந்த தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அவருக்குள்ளார இருக்கிறோம். சரிங்களா? அப்போ கெட்டவங்களை நேசித்துட்டு நல்லவங்களை மட்டும் நேசிக்கிறது, எல்லாவற்றையும் தேவன் நேசிக்கிறது போல அந்த நேசம் நமக்குள்ளார வைத்திருக்கிறார். அன்பின் ஆழமும் அகலமும் உயரமும் இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள் சொல்லி போடப்படுது. அப்படின்னா தேவனுடைய எவ்வளோ பெரிய ஒரு அன்பு அது போகுதோ அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பார்க்குறேன். என்னை எவ்வளோ தூரம் வெறுக்கிறாங்களோ அவங்கள அதிகமாக நான் நேசிக்க பார்க்குறேன். ரொம்ப குடும்பத்தில் சில நேரத்தில் கணவர் மனைவி தான் எனிமி. ஏசுனார்ல உன்னோட எதிரியை நீ நேசினு. மனைவி சொல்லுவாங்க இப்படிப்பட்ட கணவரோட நான் வாடதோட சும்மா கிடக்கலாம் அப்படின்னு. கணவர் சொல்லுவார் இப்படிப்பட்ட ஒரு மனைவியை நான் கட்டிக்கிட்டு இருக்கிறத விட நான் பேசாமல் இருந்திருக்கேன், ஆடு மாடை கட்டியிருக்காங்க. ஏன்னாக்கா தேவனை படைக்கப்பட்ட அந்த உறவு, அந்த படைக்கப்பட்டிருக்கிற அந்த உறவு, நமக்குள்ளார இருக்கிற அந்த உறவு அது நமக்குள்ளார ஆழமாக கிரியை செய்யறதுனால மன்னிக்கக்கூடிய சுபாவம் அது நமக்குள்ளார இயற்கையாகவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த சுபாவத்துக்குள்ளார ஒரு கணவர் செய்கிற செய்கையினால ஒரு ஆத்திரம், கோபம், அதனால என்ன செய்கிறோம், மனுஷனை நம்ம வெறுக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய அன்புக்குள்ளார பார்க்கும்போது வெளியரங்கத்துல இல்ல, என் செல்லமே என் பிரியமே என்று தேவன் தன்னுடைய பிள்ளையை கொஞ்சுகிற அந்த சாயலை பார்க்கும்போது நான் வெளியரங்கத்தில் உள்ளரங்கத்தை நான் நேசிக்கிறேன். நீங்க எப்படித்தான் இருந்தாலும் சொல்றேன், நீங்க இருக்கிற வண்ணமாகவே என்கிட்ட பாருங்க, நான் அவங்களை ஏற்றுக்கொள்கிறார். அதே போல திருமண வாழ்க்கையும் நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை பத்தி பிரச்சனை இல்லை, நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். செய்கிற காரியம் தான் நான் அதை பார்த்து நீங்க மாறலையேன்னு சொல்றதை விட உங்களுடைய அன்பு எனக்கு கணவராக கிடைத்ததுனால நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய அன்பு எனக்கு மனைவியாக கிடைத்ததுனால நான் நன்றி செலுத்துகிறேன். அதனால வெளியே இருக்கிற சரீரத்தின் குறைவுகளை நான் பார்த்து ஆழமான அன்புல நான் பிரியறதை விட இந்த ஆழமான அன்பு இன்னும் பெருக செய்து ஆண்டவரை இருக்கிற வண்ணமாக என் கணவரை நான் நேசிக்க ஆசைப்படுகிறேன். அந்த உறவை வளர்த்துக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இந்த உறவை விட்டு போகாதபடிக்க நான் இன்னும் பலமாக இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு ஞானத்தை தங்க, எனக்கு அறிவை தங்க, இதில் நான் எப்படி வளர்வது சொல்லி நம் தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வது உறவு தாங்க. உறவை நம்மை இழுத்து கொண்டு தேவனிடத்துல சேர்த்து வைக்கிறது அன்பு தான். அந்த அன்புல நம்ம நிறைஞ்சிட்டோமா மற்றதெல்லாம் தானா வந்துடும். பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, நற்குணை இதெல்லாம் தானா வந்துடும். ஏன்னா அன்பு தான் அங்கே நின்று நம்மளை சேர்க்குது. சரிங்களா? ஸோ இது தாங்க நம்ம வந்த விதம், இது தாங்க நம்ம உருவாக்கப்பட்ட விதம், இதுதான் நம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவு. ஸோ இதில் நம்ம பிரித்து போகக்கூடாதுன்னு சொல்லி விரும்புகிறேன். சில பேர் பிள்ளை சொல்லலாம், நீலாம் என் அம்மாவான்னு. ஆனால் தேவனுடைய வசனத்தை தெரிஞ்சிருந்தா அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். நீலாம் எனக்கு பிள்ளையா அப்படின்னா வெளியே செய்யப்படுகிற காரியத்தினால இந்த உறவை நம்ம சொல்லலாம். ஆனால் தேவனுடைய அன்பை உணர்ந்திருக்கிறவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவர் தான் இணைத்தார் அந்த உறவை, அவர் தான் கொண்டு வந்தார் அந்த உறவை. தேவன் தப்பே ஒரு காலம் செஞ்சதே இல்லை. அவர் ஒரு காலம் ஒரு தப்பு செஞ்சதே கிடையாது. நம்ம என்ன செய்யறோம்னா வெளியே இருக்கிற காரியங்களை வச்சு ஆண்டவரை இந்த காரியத்தினால ஆண்டவரை நீங்க சரியா செய்யலன்னு ஆண்டவர் மேலேயே குற்றவாளியா பார்க்கணும். ஆண்டவரை குற்றவாளியா நம்ம பார்க்கறதுனால தான் அவர் நம்மளை எவ்வளோ சிறப்பாக வழிநடத்துகிறார், எவ்வளோ அன்பினால நம்ம வழிநடத்துகிறார்னு சொல்லி அது மறந்துட்டு போச்சு. அவர் ஒரு ஜட்ஜாவே நம்ம பார்க்கணும். சரிங்களா? நம் அடிமை இல்லை, அவரோட பிள்ளைகள். அதனால ரொம்ப வாட்டி நம்ம அடிமையா இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், கெஞ்சிரும், எப்படியாவது நீங்க கொடுக்கணும், நீங்க எப்படியாவது கொடுக்கணும், மண்டையை உடைச்சுக்கிறோம், எத்தனோ நாள் உபவாசம் எடுக்கிறோம். ஏன்? நான் பிடிவாதத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் உங்களுடைய சேரே ஆட்டணும். அது ஆட்டுல நீங்க ஜெபத்தை பதில் அளிச்சிடணும் அப்படின்னு நம்மளோட ப்ராப்ளத்தை தூக்கிட்டு போய் ஆண்டுகிட்ட காட்டுறோம். இந்த ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு, இந்த ப்ராப்ளம் செட்டில் பண்ணணும், இப்போ நான் பார்க்கணும்.
அப்படின்னு நம்மளோட கண்ணீர் தான் அதுக்கு விடுதலைன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்குங்க. ஆனால் அந்த ப்ராப்ளத்தை மத்தியில் மீட்கக்கூடிய அப்பா நம்ம கூட தான் இருக்கு. எப்படி இயேசு போட்டில் படுத்திருந்தாரோ, அலைகள் வந்தது, அலைகள் வீசினது, எல்லாம் வீசினது. ஆனால் இயேசு படுத்திருந்தார், தூங்கிட்டு இருந்தார். சிஷ்யர்கள்லாம் பயந்து போய் அடங்கினாங்க, நாங்களாம் சாக போகிறோம்னு சொல்லி. ஆனால் இளைப்பாறுதல் இயேசுக்குள்ளார இருந்தது. பரிசுத்த ஆவியும் பிதாவும் அவங்க இருக்கிறாங்க சொல்லி இயேசு கிறிஸ்து இவர்களுக்குள்ளாராக இளைப்பாறுகிறார். அப்பா பார்த்துக்கலாம், சரிங்களா? அதனால தான் இளைப்பாறுகிறது. நம்மளோட வாழ்க்கையும் தேவனிடத்துல எவ்வளவுதான் உலகம் சுற்றி இருந்தாலும் பிதாகுமார் பரிசுத்தாவின் இந்த குடும்பத்துக்குள்ளார நான் உட்கார்ந்து அப்பாவை மாறுவே நான் அணைத்துக் கொள்கிறேன். நான் உங்களோட நான் மடியில் சாஞ்சிக்கிறேன். நான் எதையும் இப்போ யோசிக்கிறேன். இந்த குடும்பத்தில் அப்பா நீங்கள் என்னை பற்றி என்ன பேசுறீங்க சொல்லுங்க, நான் கேட்குறேன். பரிசுத்தாவே என்னை பற்றி நீங்கள் என்ன பேசுறீங்க, அம்மா நீங்கள் என்ன பேசுறீங்க, நீங்கள் பேசுகிற வார்த்தையில் நான் கேட்க ஆசைப்படுறேன். இந்த குடும்பத்துக்குள்ளார நான் இளைப்பாறுறேன். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அப்பா நீங்கள் பார்த்துக்கணும், எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம இளைப்பாறுதலாக நம்மளுடைய ஆவியை கொண்டு வரும்போது பிரச்சனை பெருசாக தெரியாது. இளைப்பாறுதல் மத்தியில் தேவன் இருக்கிறாருங்கிற விசுவாசம், சரிங்களா? அப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை தான் நம்ம தேவனை நோக்கி வாழ்க்கிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம தேவனை முகமுகமாக சந்தித்து அவரை அனுபவித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. தேவனை நாம் அனுபவிக்க வேண்டும். வார்த்தையில் பேசுகிற வாழ்க்கையாக இல்லை, தேவனை அனுபவிக்கணும். அவர் நல்லவர், அவர் மிகவும் நல்லவர். என்னை குற்றவாளியாக பார்க்காம என்னை நல்லவராகவே பார்க்குறாரு. அவர் ஒரு போல படித்ததிலிருந்து என்னை குற்றவாளியாக பார்க்குறார். அவர் அன்புனாலேயே என்னை பார்க்குறார், என்னை செல்லவே பார்க்குறார். என்னை முத்தமிட்டு, என்னை கணக்கில் முத்தமிட்டு, என்னை கட்டி அரவணைச்சு என்னை எப்போதும் ஆறுதல் செலுத்துகிறார். அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற நான் ஒரு காலம் உலகத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். நான் அன்பிலே ஊர்கள் இந்த குடும்பத்தோடு நான் இணைந்திருக்கேன். அதுதான் விசுவாசம். கவனிச்சு